Hare Krishna. So chapter 14, explain the meaning of Yukta Vairagya. Yukta Vairagya என்ன அப்படின்னு கேட்குறாங்க. One who is firm in yoga is constantly engaged in Krishna consciousness in all his activities. Yukta Vairagya is defined as an actual renunciation. One can advance in transcendental life by the process of abolishing general practices of materialistic life. We should simply accept the bare necessities of our material part of life and try to save time for spiritual advancement. It is accepting everything in relationship with Krishna. ஸோ யுக்த வைராக்கியானா என்னன்னு கேட்குறாங்க. யுக்த வைராக்கியா அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ரினன்சியேஷன் சொல்கிறாங்க. தட் இஸ் ரெனன்சியேஷன் சொல்லும்போது மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ்லேருந்து விடுபட்டுள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ one who is firm in yoga is constantly engaged in Krishna consciousness in all his activities. ஸோ யோகாவில் இருக்கிறவங்களும் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது இது யுக்த வைராக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா யுக்த வைராக்கியன்னா நம்ம மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ் அது இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணா கான்சியஸில் இருக்கிறது தான் யுக்த வைராக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்டை சொல்கிறது, we should simply accept the bare necessities of material life and try to save time for spiritual development. Because நம்ம நார்மலி மற்ற இது இந்த பௌதிக இதில் அது அந்த டிசைர்ஸில் நம்ம இன்னும் ஆசைப்பட்டு நம்ம இன்னும் வேணும்னு நினச்சிட்டு இருப்போம், டு சாட்டிஸ்ஃபை அவர் சென்ஸ் ஆப்ஜெக்ட். அது இல்லாமல் சிம்பிள் நமக்கு தேவைப்படுறது மட்டும் நம்ம செஞ்சு நம்ம பாக்கி இருக்கிற டைம் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கு. பிகாஸ் நம்ம நேற்று கூட இன்னொரு கிளாஸில் பேசும்போது சொன்னாங்க, தட் இஸ் நம்ம எப்படி இந்த கிருஷ்ணா கான்சியஸில் எப்போ இருக்க முடியும், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கோம், ஆனால் ஆக்சுவலி நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறோமா, ஏன் பண்ண முடியறது இல்லைன்னெல்லாம் கேள்வி வந்தது. அதுக்கெல்லாம் காரணம் நம்மலாம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போவும் பௌதிக ஆசைகளில் தான் இருக்கோம். எனக்கு நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு அது வேணும், என்னுடைய இது தேவை, எனக்கு இது வேணும். அப்படி பார்த்தா நான் தான் அப்படி என்னது அப்படின்னு இதுதான் நம்ம மனசுல ஓங்கி நிற்குது. அந்த விட்டுட்டு நம்ம இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் த சோல் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம ஒரு சோல், அது அந்த நினைவு நமக்கு வந்தாவே நமக்கு பல மாற்றங்கள் வரலாம். பிகாஸ் திங்க் ஓகே, நம்ம ரெண்டு பேர் நம்ம மீட் பண்ணோம்னா அவரும் சோல் நானும் சோல், பட் வி ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட் நினைச்சோம்னா நம்ம பௌதிக இதில் அவளை ஈடுபட மாட்டோம். வில் ஆல் பி ஸ்பிரிச்சுவல். அந்த ரியலைசேஷன் நமக்கு வரணும். அதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். இட் பி வெரி ரெலவெண்ட். ஏன்னா நம்ம மனசில் தோணும், ஓகே நம்ம எப்படி நம்மளுடைய ஆசைகளை சிம்பிளாக வச்சு கூடுதல் டைம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு யோசனை வரும் மனசில். அதுக்கு பெஸ்ட்டு தான் we should understand the first principle of Bhagavad Gita கற்றுக் கொடுக்கறது. That is, I am a soul, I am not the body தெரிஞ்சுட்டோம்னா தான் நான் என்னதுன்ற அந்த அகங்காரம் எல்லாம் மாறி டிசைர்ஸும் கம்மியாகி சிம்பிளிஸ்டிக்காக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சம் அப், யுத்த வைராக்கியா அப்படின்னு சொன்னால் நம்ம ரெனன்சியேஷன், தட் இஸ் துறவு மனப்பான்மை. துறவு மனப்பான்மை அப்படின்னா அத்தியாக இல்லாமல், தட் இஸ் நம்ம தேவைக்கு அதிகமாக விரும்பாமல் சிம்பிளாக இருந்து நம்ம டைம் கிருஷ்ணா கான்சியஸில் ஸ்பிரிச்சுவல் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் யுக்த வைராக்கியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. லிஸ்ட் த 9 ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். நவ வித்யா பக்தி, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாட்டி குயிக்காக வாசிக்கலாம். ஸ்ரவணம், ஹியரிங், அதுக்கு எக்ஸாம்பிள் பரீட்சித் மகாராஜான்னு சொல்கிறோம். கீர்த்தனம், சாண்டிங், சுக்குதேவ கோசாமி. ஸ்மரணம், ரிமெம்பரிங், பிரகலாத மகாராஜா. பாத சேவனம், சர்விங் த ஃபீட் ஆஃப் த லார்ட்,
goddess Lakshmi. Archanam, offering worship to the Lord. அது வந்து பிருது மகாராஜா. வந்தனம் அப்படின்னா ஆஃபரிங் ப்ரேயர்ஸ், அது வந்து அக்ரூரர். தாசியம் அப்படின்னு சொன்னா சர்விட்டர்ஷிப், சர்வெண்டா இருக்கிறது ஹனுமான். சாக்கியம், பிகமிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அர்ஜுனர். ஆத்ம நிவேதனம், சரண்டரிங் எவ்ரி திங், அது வந்து பலி மகாராஜா. ஸோ இதில் வந்து பார்த்தா மகாராஜா அம்ரீஷை வந்து அவர் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்ம பக்தி ப்ராசஸில் ஏதாச்சும் ஒன்று கூட நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்ம வந்து பக்தியில் கிருஷ்ணரை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேதங்கள் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது துருவா நாரதா. துர்வா வந்து பார்த்தோம்னா மாதாஜி, ஹி வில் பி வந்து கடவுள் வந்து வர்ஷிப் பண்றாரு இல்லையா, அவர் வர்ஷிப் பண்றாரு. வர்ஷிப் பண்ணும்போது இதுதான் வரும், தட் இஸ் அர்ச்சனம் தான் வரும் இல்லையா, அவர் வர்ஷிப் தானே பண்றாரு அவரு. நாரதர் வந்து அவரும் வந்துட்டு கடவுளை வந்து வர்ஷிப் பண்றாரு அவரு. எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் மாதாஜி, எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் தான். ஹரே கிருஷ்ணா. ஆமா, எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா நாரதர் இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளை வர்ஷிப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எக்ஸ்பிளைன் த அடுத்த மூணாவது பிரபுஜி கொஞ்சம் மேல போகலாமா? கிருஷ்ணா பிரபு, யா, தேங்க்ஸ். Explain the significance of the example of Maharaja Ambrasya practice the devotional service as prescribed in chapter 14. That is, Maharaja Ambrasya அவருடைய devotional service பத்தி டீட்டெயில் கேட்குறாங்க. That is, there are also examples of devotees who discharged all the different Navabhida Bhakti together. In the 9th canto, 4th chapter, 18 verses 18 and 19 and 20 of Srimad Bhagavatam, there's a statement about Maharaja Ambrasya, who followed every one of the devotional service. In this verses, Sukadeva Goswami says, King Ambrasya first of all concentrated his mind on the lotus feet of the Lord Krishna, and then engaged in his speech and describing the pastimes and activities of the Lord. He engaged his hands in washing the temple of the Lord. He engaged his ears in hearing the transcendental glories. He engaged his eyes in seeing the beautiful deity in the temple. He engaged his body in associating with the pure devotees of the Lord. When you associate with someone, you have to sit down together, eat together, and in this way, touch your body with this body is inevitable. Ambrasya Maharaja made this association only with pure devotees and did not allow his body to be touched by anyone else. He engaged his nostrils in smelling the flowers and tulasi offered to Krishna, and he engaged his tongue in tasting Krishna prasada and foods, especially for offering to the Lord and the remnants which are taken by the devotees. Maharaja, konjam mela edunga Prabhuji. So Maharaja Ambrasya was able to offer the very nice prasada to Krishna because he was a king and there's no scarcity of finances. He used to offer Krishna the most royal dishes, and he would then taste the remnants of Krishna prasada. There was no scarcity in his royal style because he has a very beautiful temple wherein the deity of the Lord was decorated and costly paraphernalia and offered high-grade food. So everything was available and his engagement was always completely Krishna consciousness. The idea is that we should follow the footsteps of great devotees. இதில் வந்து அம்ரேஷ் அவருடைய இது பார்க்கும்போது அவர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு கடவுளை தட் இஸ் கடவுள் பாதத்தை வந்து ப்ரே பண்ணுறாரு. அப்புறம் வந்து கடவுளை பார்த்து அவர் எல்லா புலன்களை உபயோகித்தும் அவர் வந்து கடவுளை வணங்குறாரு. அதே மாதிரி கடவுளுடைய டெய்ட்டியை வந்து அதுக்கு சேவை செய்கிறாரு. அவருடைய பாவம் வந்து ஒரு சர்வன் மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது நவவித பக்தி அத்தனையும் வந்து அம்பரீஷ் மகாராஜ் வந்து அதை கடைபிடிக்கிறாரு
அதுதான் எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. இஸ் கிளியர் இல்லையா? எஸ் பிரபுஜி. ஓகே. ஏன் ரஷ் பண்றேன்னா நம்ம வந்து அந்த இந்த கொஸ்டின்ல நமக்கு அது கண்டிப்பா இது வரதுக்கு சான்சஸ் கிடையாது அவ்வளவா. ஆனா வந்து இண்டிவிஜுவலா இருக்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அது. அதுக்காக தான். எஸ் பிரபுஜி. So answers in brief. அடுத்தது explain how ஞான attachment to ஞான vairagya may hinder progress in bhakti. The cultivation of knowledge of renunciation which are favorable for achieving the footing in Krishna consciousness may be accepted in the service, accepted in the beginning, but ultimately they may also become rejected. For devotional service is dependent on nothing other than the sentiment or desire for such service. It requires nothing more than sincerity. In the opinion of expert devotees, mental speculation in the artificial austerities of yoga practice may be favorable for becoming liberated from material contamination, but they will also make one's heart harder and harder. They will not help at all in the progress of devotional service. These processes are therefore not favorable for entering into the transcendental loving service of the Lord. ஸோ இதில் வந்து ஞான வைராக்கியம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய பக்தி சேவையில் வந்து அது ஒரு தடங்களாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய கல்டிவேஷன் ஆஃப் நாலேஜ் ஆர் ரெனன்சியேஷன் which are favorable for achieving the footing in Krishna consciousness may be accepted in the beginning, but ultimately it also becomes rejected. For devotional service is dependent on nothing other than sentiment or desire for service. It requires nothing more than sincerity. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் ஞானம். இப்போ ஞானம் வந்து நாலேஜ் இல்லை வந்து துறவு ரெனன்சியேஷன். இப்போ நம்ம அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உதவுற மாதிரி இருக்கும். என்ன ஞானம்னா எதை பற்றி ஞானம் இருக்கணும்? நமக்கு கிருஷ்ணரை பற்றி இருக்கிற ஞானம் வேணும், வேதிக் பிரின்சிபிள்ஸை பற்றி இருக்கிற ஞானம் வேணும். அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம சாதன பக்தி வழியா நம்ம வந்து கடைபிடித்து அது வந்து நம்ம முன்னேறோம் பக்தியில. இந்த சாதன பக்தி கூட இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் இல்லையா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ராகானுகா பக்தி போய் அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி போகணும் நம்ம இல்லையா? அந்த 9 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி பார்த்தோம் நம்ம. தட் இஸ் கடைசியில் பிரேம பக்தி வரைக்கும் நம்ம போகணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஞானமும் வைராக்கியமும் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து பக்தி நம்ம ப்ராக்ரஸ் பண்ற டைம்ல வந்து அது நமக்கு அவ்வளோ ஹெல்ப் மாதிரி தெரியாது. ஏன்னா அது ரிலவெண்ட். அது நம்ம எவ்வளோக்கு சின்சியரா நம்ம வந்து பக்தி தொண்டில் ப்ரோக்ரஸ் பண்றோமோ அதுதான் முக்கியம். ஸோ சின்சியரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. So it is opinion of expert devotees that mental speculation and artificial austerities of yoga practice may be favorable for liberated from material contamination, but they will also make one's heart harder and harder. They will not help in the process of devotional service. These processes are therefore not favorable for entering into the transcendental love service. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம யோகிஸ் இருக்காங்க. தட் இஸ் நம்ம இந்த வைராகியம் சொல்லும்போது, ஞான வைராகியம் சொல்லும்போது யோகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடின தவம் வந்து மேற்கொள்ள பார்க்குறாங்க. கடின தவம் வந்து உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க மனசு இன்னும் திடமாக தான் போகுது. தட் இஸ் இட் பிகம்ஸ் ஹார்டர் அண்ட் ஹார்டர். அவங்க மனசு வந்து நல்ல தன்மையாக வர்றதில்லை. அது ரொம்ப ஹார்டாக தான் ஆகும். பிகாஸ் அந்த வைராகியம் முற்றி போகும்போது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஃபுல் சின்சரிட்டியோட அடுத்த ப்ராக்ரஸ் இந்த பக்தினாக நமக்கு என்ன அந்த ஒரு ரசம் இல்லையா? அந்த ரசத்துல வரும். அந்த அவங்க வந்து அந்த பக்தி இருக்கிற அந்த பக்தி ரசத்துக்கு வந்து அவங்க உயர்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இது வைராகியத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மனசு ஹார்டாக தான் வரும் அவங்களுடைய. ஸோ அதனால அவங்க வந்து இது அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ண முடியறது கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த வைராகியமும் சரி அந்த ஞானம் தட் இஸ் நான் இப்படி பண்ணணும் அந்த அந்த இஸ் அந்த பக்தி அல்லாத ஞானம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த வரைமுறைகளை கடைபிடிக்கிறதுனால
அது வந்து அந்த சிவியர் ஆஸ்டரிட்டி கூட நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அல்டிமேட் கோலை போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இதுல அல்டிமேட்டா நம்ம வந்து கடவுள்கிட்ட ஃபுல்லா போய் சேரணும் அப்படின்னா அவரை கம்ப்ளீட் சரண்டர் ஆகணும். சரண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்சியரா இருக்கணும். சின்சியரா நம்ம அந்த பக்தி ரசத்துல மூழ்கணும். அதை தவிர நம்ம இந்த ஞானம் வழியாவோ இல்லை வைராகம் வழியாவோ நம்ம கடைபிடித்தோம்னா கடவுளை அடையறதுக்குள்ள சான்சஸ் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. Is it clear, Mataji? Prabhuji, is okay? Okay, Prabhuji. Yes, Prabhuji. Hare Krishna. Explain the differences between Yukta Vairagya and false renunciation. அடுத்தது கீழே பிரபுஜி செகண்ட் கொஸ்டின். இப்போ யுக்த வைராகியத்துக்கும் ஃபல்கு வைராகியக்கும் என்ன வித்தியாசம்? யுக்த வைராகியா மீன்ஸ் ஆக்சுவல் ரெனன்சியேஷன், ஃபல்கு வைராகியா மீன்ஸ் இன்ஃபீரியர் ஆர் ஃபால்ஸ் ரெனன்சியேஷன். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா போன கேள்வி, யுக்த வைராகியம் சொல்லும்போது என்ன, அவங்க வந்து ஆழ்ந்த நிலையில வந்து இந்த வைராகியத்தை கடைபிடிக்கிறாங்க. தட் இஸ் அந்த யோகம் வழியாவோ இல்லை நம்ம சாதன பக்தி வழியாவோ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டு அவங்க வந்து அந்த ஆஸ்டரிட்டி அதை கடைபிடிக்கிறாங்க, அந்த வைராகியத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஃபல்கு வைராகியம்னா இமிட்டேட்டர்ஸ். அவங்க வந்து தட் இஸ் ஆழ்ந்த வைராகியத்தில் அவங்க ஈடுபடுறது கிடையாது, ஜஸ்ட் ஷோ காமிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் சொல்லி ஹெல்த்துக்கு வேண்டி பண்ணுறேன், இல்லை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குல்ல. அவங்க வந்து இப்போ பகவத்கீதையில இல்லை ஸ்கிரிப்சர்ஸில் சொல்கிற மாதிரி அஷ்டாங்க யோகா ப்ராக்டிஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சொல்கிறதுக்கு வழிமுறை இருக்குல்ல, பகவத்கீதால கிளியராக சொல்கிறது, பாகவத்லையும் சொல்கிறாங்க இல்லையா. தட் இஸ் கம்ப்ளீட்டாக புலன்களை அடக்கி அது எப்படி உட்காரணும், அந்த எப்படி என்ன பாஸ்டரில் இருக்கணும், நம்ம எதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், கடைசியில் வந்து பரமாத்மாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இந்த வரைமுறைகள் இருக்கு. அந்த மாதிரி பண்ணாதான் வந்து இந்த யோகா ப்ராக்டிஸோடைய முழு பலனும் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் யோகா கொண்டு வராங்க. பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்களா, பியர் யோகான்னு கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆளுங்க இந்த பாட்டில் வச்சுட்டுலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபல்கு யோகா, தட் இஸ் இமிட்டேட் பண்ணிட்டு அவங்கவுங்க இதுக்கு வேண்டி கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி பண்ணுறாங்க. அதெல்லாம் யோகா கிடையாது. அந்த மாதிரி ரெனன்சியேஷன்ல ஃபல்கு ரெனன்சியேஷன், அது ஃபல்கு வைராகியா. ஸோ நம்ம வந்து யுக்தி வைராகியா வந்து ஃபல்கு வைராகியா விட பெட்டர். ஏன்னா யுக்தி வைராகியா வந்து they are following at least certain guidelines. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, இந்த ஷார்ட் क्वेश्चंसல 1 வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் பிரபுஜி, புக்ல இருக்காது. அதே மாதிரி ஆன்சர் இன் பிரீஃப்லயும் 1 and 2 வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். அது நெட்ல இருந்தா எடுத்து போயிருக்கு. அந்த பேஜ் நம்பர் எடுத்துருங்க பிரபுஜி. ஓகே ஓகே பிரபுஜி, பேஜ் எடுத்துடலாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 1 and 2 மாதாஜி. 1 and 2ல இந்த பேஜ் இருக்குல, இந்த எல்லோ அத அப்படியே எடுத்து. ஷார்ட் நோட்ஸ்ல 1 பிரபுஜி, ஆன்சர் இன் பிரீஃப்ல 1 and 2 3 கேள்வி. அதனால தான் நம்ம இதுல இங்கிலீஷ்ல நீங்க போட்டுங்க மாதாஜி. இதுல பாருங்க. அது சும்மா ஏதோ போட்டு வச்சிருக்கேன் பிரபுஜி. அதுலயே அப்ப இந்த சிம்பல் இல்ல ஃபுல்லாவே எடுத்துருங்க. அத எடுத்துருங்க. பேஜ்ல எடுத்த இடத்துல நம்ம இத தான் போடுறோம். நான் மாதாஜி நடத்தும்போது இதெல்லாம் சொன்னாங்க, அவ்வளவுதான். ஓகே, இது அப்படியே எடுத்துருங்க பிரபுஜி. அது அப்படியே அந்த இதை போட வேணாம், அந்த எல்லோ கலர் எடுத்துருங்க, கம்ப்ளீட் எடுத்துருங்க. delete பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே. Why is it unnecessary for a devotee to separately cultivate non-violence and vegetarianism? The quality of non-violence, which is considered a good qualification. A devotee is naturally non-violent and therefore doesn't have to practice non-violence separately. Some people seek purification by joining a vegetarian movement,
but a devotee is automatically vegetarian. He doesn't need to practice separately in this matter to join any society for vegetarian. He is automatically vegetarian. There are many other instances showing that a good qualification by a material estimation, but these qualifications are not sufficient to make them devotees. A vegetarian is not necessarily a devotee, nor is a non-violent person. But a devotee is automatically both vegetarian and non-violent. We must conclude, therefore, vegetarianism and non-violence is not a cause of devotion. So, why is it unnecessary for a devotee to separately cultivate non-violence and vegetarianism? That is, ஒரு டிவோட்டிக்கு இந்த நான் வயலன்ஸோ இல்லை வெஜிடேரியனிசமோ வந்துட்டு ஒரு பர்டிகுலரா அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏன் தேவையில்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்ன காரணம்னா, நம்ம வாசிச்ச மாதிரி ஒரு டிவோட்டின்னு சொல்லும்போது நம்ம இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றோம். 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம we are not நம்ம மீட் ஈட்டிங்கை அவாய்ட் பண்றோம். ஸோ தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் வெஜிடேரியனிசம். ஸோ அதனால செப்பரேட்டா ஒரு வெஜிடேரியன் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தட் இஸ் ஒன். அதே மாதிரி நான் வயலன்ஸ். ஒரு வைஷ்ணவான்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் அவரு நான் வயலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும் he has to be humble as a grass, as a blade of grass. நம்ம ஒரு புல்ல எவ்வளவு ஹம்பிளா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம போகணும். ஒரு ட்ரீய மாதிரி பேஷன்ஸ் போகணும்னு எல்லாம் பேசுறோம். ஸோ ஒரு ட்ரூ வைஷ்ணவ அது ஃபாலோ பண்ணுவார். ஸோ அதனால அஹிம்சைன்னு தனியா ஒன்றும் கடைபிடிக்க வேண்டியதில்லை. அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கூட சொல்லணும் விரும்புறேன். தட் இஸ் அஹிம்சை அப்படின்னு சொன்னா நம்ம தெரியும் இல்லையா, தட் இஸ் எது எடுத்தாலும் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் அஹிம்சை இல்லை. தட் இஸ் நம்ம ஒரு டிவோட்டியோ இல்லை கடவுளையோ யாராவது பராமரிச்சாலோ இல்லை அவங்கள அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் செயல்பட்டாலோ அதை பார்த்து கொண்டு நிற்காமல் அதுக்கு நம்ம we love to act appropriately. முன்னாடி பார்த்துருக்கோம், நம்ம Nectar of Devotionலயே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், நம்ம அந்த மாதிரி செய்யறவங்கள ஒண்ணு நம்ம பாதிச்சு அவங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லி அவங்கள மாத்த பார்க்கணும். இல்லை அதுவும் பண்ண முடியலன்னு சொன்னா உயிரை துறக்கிறதுக்கு கூட நம்ம மனசை திடப்படுத்தணும். ரெண்டும் முடியலையா அப்ப நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போக வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம Nectar of Devotionல பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அஹிம்சை என்றால் நம்ம ஹிம்சையை பார்த்துட்டு இருக்கணும்னு இல்லை, நம்ம வம்புக்கும் போகக்கூடாது, நம்ம ரொம்ப தாழ்மையா ஹம்பிளா இருக்கணும். ஆனால் கடவுளுக்கோ ஒரு டிவோட்டிக்கோ ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமோ இல்லை அவங்களை எதிர்த்து ஏதாவது செயல்பட்டால் அதை நம்ம we have to act upon. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது, identify one of your goals for personal spiritual growth and explain how you practice of at least 3 specific items of sadhana which will help you to achieve that goal. Okay. 4வது question Prabhuji மேல போடு. Our goal is to do bhakti to Lord Krishna. By practicing Shravanam, Kirtanam and Smaranam, we can achieve our goal. By doing chanting and listening to Bhagavatam classes. ஓகே. இது தவிர வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் பிரபுஜி நீங்க. அதான் கேட்குறேன். இப்போ நம்ம டிவோட்டிஸ் நம்ம யாரு வேணா ஏதாச்சும் இதை தவிர ஏதாச்சும் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன 3 ஐட்டம் நம்ம ஃபாலோ பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மாதாஜி சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பேசிக்கா 3, தட் இஸ் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அப்படின்ட்டு. நம்ம எது கூட நம்ம வேற எது இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரசாதம் செஞ்சு டெய்லி காத்தால சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் மாதாஜி. அதான் ஸ்மரணம், அது அர்ச்சனம், எது வேணா வந்தனம், இது கூட பண்ணல. சக்கியம் அந்த பக்தி ப்ராசஸ்ல வரணும், அதுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி சாதனை இல்லை, நம்ம இப்போ சில சாதனை பக்தி பண்றதுனால நம்ம வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அது கூட எழுதிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பிரசாதம் சாப்பிடுறது, நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த கொஸ்டின் இந்த 6th சாப்டருக்கு 8th சாப்டருக்கு எழுதணும் இல்லையா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ், அதுல இருந்து கூட எடுத்து சொல்லலாம். தட் இஸ் நான் எல்லா டெம்பிளோட எல்லா இதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எல்லா ஃபெஸ்டிவலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், இல்லை
சீசனல் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஃபாஸ்டிங் இருக்கு, ஏகாதசி ஃபாஸ்டிங். ஏகாதசி ஃபாஸ்டிங் இருப்பேன். அது எது வேணா நம்ம எழுதிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போலாமா? எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 14 எடுக்கணும் பிரபுஜி. சேவ் பண்ணிட்டு 14 எடுத்துடலாம் பிரபுஜி. 14 முடிச்சிட்டோம். 15 போலாம். Spontaneous devotional service can easily be seen. Okay. Spontaneous devotional service என்ன அது? என்ன பக்தி அது? சாதன பக்தி. சாதன பக்தி இல்ல. ஸ்பான்டேனியஸ் சொல்லும்போது என்ன? ராகானுக பக்தி. ராகானுக பக்தி. ஆமா. நம்ம இப்போ சாதன பக்தியில இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறப்போ ராகானுக பக்தி வந்துடுறோம். ஓகே. So what are the where can examples spontaneous devotional service can be easily seen? Examples of spontaneous devotional service can be easily seen in Krishna's direct associates in Vrindavana. The spontaneous dealings of the residents of Vrindavana in relationship with Krishna are called Raganuga. These beings don't have to learn everything about devotional service. They are already perfect in all regulative principles and have achieved the spontaneous loving service of the Supreme Personality of the Godhead. For example, cowherd boys who are playing with Krishna do not have to learn by austerities or penances the yogic practice how to play with him. They have passed all the tests of regulative principles in their previous lives, and as a result, they are now elevated to the position of direct association with Krishna as his dear friends. The spontaneous attitude is called Raganuga Bhakti. ஸோ இதில் வந்து நமக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ராகானுக பக்தினா என்ன அப்படின்னு கேட்டாலும் சொல்லலாம். தட் இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஆட்டிடியூட் இன் பக்தி தான் வந்து இன் டிவோஷனல் சர்வீஸ் தான் ராகானுக. ஸ்பான்டேனியஸ் ஆட்டிடியூட் இன் டிவோஷனல் சர்வீஸ் தான் ராகானுக பக்தி. அது வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம். அடுத்தது what can examples of devotional service easily be seen? நம்ம ஸ்பான்டேனியஸ் டிவோஷனல் சர்வீஸ் அதாவது ராகானுக பக்தியோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுதான் கேள்வி. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பான்டேனியஸாக இந்த ராகானுக பக்தி இருக்கிறவங்களுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவங்களுக்கு வந்து சாதன பக்தி இருந்து அவங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாதன பக்தினா நமக்கு தெரியும், தட்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. எய்தர் ஸ்கிரிப்சர்ஸ்லையோ இல்லை வந்து ஆச்சாரியாஸோ இல்லை நம்ம குருஸோ அவங்க சொல்றது பிரகாரம் நம்ம ஏன்னு கேள்வி கேட்காம நம்ம அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்னதை அப்படியே செய்கிறோம். சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஓகே 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ், அப்புறம் வந்து டெய்லி சாண்ட் பண்ணணும், இல்லை வந்து இதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இது வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸில். கோவிலுக்கு போனால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், இல்லை கடவுளை எப்படி வழிபடணும், இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் கடைபிடிக்கும் போது தான் சாதன பக்தியோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாம் வந்து ரூல் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அந்த பாவத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அதே தவிர இப்போ நம்ம வந்து அது அந்த சாதன பக்தி பண்ண பண்ண நம்ம கடவுள் இன்னும் சரண்டர் ஆகிற பக்தி நம்ம ப்ரோக்ரஸ் ஆகும்போது நம்ம வந்து ராகானுக பக்தி ஸ்டேஜ் வந்துடுறோம். அதோட எக்ஸாம்பிள் எப்படின்னா, அது வந்து தட் இஸ் நந்தவனத்தில் அந்த கவ்ஹர்ட் பாய்ஸ், இந்த மாடு மேய்க்கிற கோபிகள், அவங்க எப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட விளையாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க எல்லாம். எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய இந்த ப்ரீவியஸ் ஜென்மத்திலே இந்த சாதன பக்தியெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. அது ப்ரோக்ரஸ் ஆகி அவங்க அந்த ஜென்மத்துல 5 ஜென்மம் எடுக்கும்போது கிருஷ்ணர் பக்கத்திலேயே அவரோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து நமக்கு தெரியும் இல்லையா அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க. தட் இஸ் ஸ்பான்டேனியஸா வந்து கிருஷ்ணருடைய கூட விளையாண்டு கிருஷ்ணரை பிரீதிப்படுத்துற நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ அது ராகானுக பக்தியோட பெரிய எக்ஸாம்பிள். அது கோபிஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ராகானுக பக்தி தான். ஸோ விச் இஸ் த பக்தி விச் இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் விதவுட் எனி ஆட்டிடியூட், அதுதான் வந்து ராகானுக பக்தி அப்படின்னு சொல்றாங்க. How has Sri Rupa Goswami defined Raganuga Bhakti? Rupa Goswami Raganuga Bhakti எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, he has defined Raganuga Bhakti as spontaneous attraction for something while completely absorbed in thoughts in it,
with an intense desire of love. Devotional service executed with such feelings of spontaneous love is called Raganuga Bhakti. So, Sri Rupa Goswami என்ன சொல்றாருன்னா, that is, எதில் ஒருவர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்டென்ஸ் லவ், தட் இஸ் ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து அதை பற்றியே நினைத்து அதிலே உருகி இல்லை, அதிலே வந்து அந்த இதிலே வந்து தீவிர பற்று கொண்டு அதை விரும்பி அதை வந்து எந்த ஒரு ரெகுலேஷன் இல்லாமையும் அதை பின்பற்ற நினைக்கிறது தான் ராகானுக பக்தி அப்படின்னு சொல்றாங்க. That is intense desire without any specifications, without any outside thoughts. அதிலே லயிச்சு அதிலே ஒன்றி அதையே விரும்பி செய்யறது தான் ராகானுக பக்தி அப்படின்னு சொல்றாரு அவர். ஸ்பான்டேனியஸ் லவ், that is called ராகானுக பக்தி. தமிழ்ல இதை விட வேற ஏதாச்சும் பெட்டர் வேர்டு இருக்கா மாதாஜி? தன்னிச்சையாக. ஓகே, ஓகே, தன்னிச்சையாக அதை விரும்பி செய்யறது இல்லையா? ஆமா, நினைவெல்லாம் அதுவே ஆகி ஆழமான காதலும் ஒன்றின் மீது கொள்ளும் தன்னிச்சையான ஈடுபாடு ஆகும். ஆமா, இது வந்து புலன் இது போன்ற தன்னிச்சையாக காதல் உணர்வுடன் செய்யப்படும் பக்தி தொண்டு ராகானுக பக்தி என்று அழைக்கப்படுகிறது. தன்னிச்சையாக. ஓகே, ஏன்னா அந்த சில டைம்ல அந்த மாதிரி வேர்டு क्वेश्चन ஆன்சர்ஸ் வரும்போது அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பேசிக் டவுட், இது சாதனாலியே இன்னொரு பார்ட் தானே இது இல்லையா? சாதனாது இல்லையா அது? ஆமா மாதாஜி, நம்ம வந்து ஆமா சாதனால இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ராகானுக்கு போறோம். பட் இது வந்து எந்த குரூப் வந்து சாதனா தானா? சாதனால ராகானுகா? சாதனாலே வந்து ராகானுக வந்துருது மாதாஜி. ஆனா ராகானுகல வந்து போன உடனே பல ஸ்டேஜஸ்ல போயிடுது அப்புறம். ஓகே ஓகே, thank you பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ராகானுகால பல ஸ்டேஜஸ்ல இருக்கு. கடைசியில பிரேம பக்திக்கு போறோம் அதுல. ஓகே பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. What are the two categories of ராகானுக பக்தி? ராகானுக பக்தியில ரெண்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து is called sensual attraction, other is called relationship. So ஒன்னு வந்து sensual attraction, that is through the senses. இன்னொன்னு வந்து ரிலேஷன்ஷிப்னா வந்து பிரபுஜி புலன் முதல்ல சென்சுவல் வந்து புலன் உணர்வு கவர்ச்சியா ஒண்ணு, இன்னொன்று தொடர்பு முறை ரிலேஷன்ஷிப் தொடர்பு முறை. புக்ல ரெண்டு முறை. கரெக்ட், பெர்ஃபெக்ட். சென்சுவல்னா புலன் முறை, ரெண்டாவது வந்து தொடர்பு முறை. கரெக்ட். புலன் உணர்வு கவர்ச்சி ஒண்ணு, இன்னொன்னு வந்து தொடர்பு முறை. ஓகே, பெர்ஃபெக்ட். சென்சுவல் அட்ராக்ஷன்னா புலன் முறை இல்ல, புலன் உணர்வு சென்சுவல் உணர்வு கவர்ச்சி வந்து அட்ராக்ஷன் கவர்ச்சி. ஓகேவா? புலன் உணர்வு கவர்ச்சி. அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் தான் தொடர்பு முறை. ஓகே, புலன் உணர்வு கவர்ச்சி, ரெண்டாவது தொடர்பு முறை. ஓகே, பெர்ஃபெக்ட் பிரபுஜி. ஓகே, ஏன்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ நம்ம அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ ராகானுக பக்தி ரெண்டு டைப். ஸோ சென்சுவல் அட்ராக்ஷன், ஸோ புலன் உணர்வு ஒன்று, ரெண்டாவது வந்து புலன் உணர்வு கவர்ச்சி அது ஒன்று, ரெண்டாவது வந்து தொடர்பு முறை. இது ரெண்டு. ஓகே ஓகே. How does Srila Rupa Goswami describe Kubja's love for Krishna? So குப்ஜாவுடைய மேலுள்ள குப்ஜாவுடைய கவர்ச்சி என்ன மாதிரியான கவர்ச்சி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். How does Srila Rupa Goswami describe Kubja's love for Krishna? The lusty desire of Kubja is described by the learned scholars as being almost lusty desire. Kubja was a hunchback woman
who wanted Krishna with great ecstatic love. But her desire for Krishna was almost mundane, and so her love cannot be compared to the love of the gopis. Her loving affection for Krishna is called Kama Praya, or almost like the gopis' love for Krishna. ஸோ இப்போ வந்து குப்ஜாவோடைய கிருஷ்ணர் மேல குப்ஜாக்கு இருந்த கவர்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சென்சுவல் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி அது. ஏன்னா இட் வாஸ் அ நார்மல், இட்ஸ் அ மண்டேன், தட் இஸ் நார்மலா வந்து ஒரு 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 மனிதன் வந்து நார்மலா இருக்கிற கவர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை கவர்ச்சி அது. ஸோ அது வந்து கோபிகளுடைய கவர்ச்சிகள், கோபிகள் எந்த மாதிரி கிருஷ்ணரை விரும்பினாரோ அந்த லெவலுக்கு குப்ஜாவோட இது கிடையாது. கிருஷ்ணரை நேசிச்சது அவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து வேறு கண்ணோட்டத்தோட அவங்க வந்து கிருஷ்ணரை நினைச்சிருக்காங்க குப்ஜான்றவங்க. ஸோ அவங்க வந்து குப்ஜா வந்து கிருஷ்ணரை நினைத்த விதம் வந்து காமப்பிரயா அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆல்மோஸ்ட் லைக் த கோபிஸ் லைஃப், ஆல்மோஸ்ட் தான். தட் இஸ் கோபிகள் மாதிரி கிடையாது, ஆல்மோஸ்ட் தான் அது. ஆனா கோபிகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாண்டி, தட் இஸ் இந்த நார்மல் சென்சுவல் அட்ராக்ஷனை தாண்டி வந்து அவங்க கிருஷ்ணரை விரும்புறாங்க. அவங்க எப்படி கோபிகள் விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட அந்த அட்ராக்ஷன் சொல்லும்போது ஒரு மாதிரி தெய்வீக ஈடுபாடு இருந்தது. ஆனா குப்ஜாவுடைய இது வந்து மோர் லைக் வித் சென்சுவல் ஆஸ்பெக்ட் கூடி இருக்கிறது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தது briefly explain the terms ராகாத்மிக பக்தி and ராகானுக பக்தி. ராகானுக பக்தி என்றால் என்ன, ராகாத்மிக பக்தி என்றால் என்னன்னு கேட்குறாங்க. The original inhabitants of Vrindavana are attached to Krishna spontaneously in the devotional service. Nothing can compare to such spontaneous devotional service, which is called Ragatmika Bhakti. Ragatmika Bhakti is a devotion to God that is not limited by customs, conventions, or rules. The term comes from the Sanskrit raga, meaning passion, love, and affection. Atmika means characterized by, and the bhakti, which means faithfulness and devotional service. When a devotee follows in the footsteps of the devotees of Vrindavana, his devotional service is called Raganuga Bhakti. Raganuga Bhakti, or spontaneous devotional service, can be executed in the Shantarasa, while when one aspires to be like Krishna's cows or stick in the fruit of the hand of the Krishna, or the flowers around Krishna's neck. In the Dasya Rasa, one follows the footsteps of servants like Chitraka, Patraka, and Raktaka. இந்த கேள்வி இதுல இல்லையா மாதாஜி? ஆமா பிரபுஜி, அவுட் ஆஃப் சிலபஸ் பிரபுஜி. ஓகே. நிறைய மாதாஜி கிளாஸ்ல நடத்திட்டு அப்படியே விட்டுறாங்க, அதனால நெட்ல பார்த்து எழுதிட்டேன் பிரபுஜி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல ராகாத்மிக பக்தி அப்படின்னு சொன்னா, தட் இஸ் இந்த விருந்தாவனால இருக்கிற பிரஜைகள் எப்படின்னா கிருஷ்ணர் மேல வந்து ஸ்பான்டேனியஸா அவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்க. அவங்க அதை வந்து ராகாத்மிக பக்தி அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா தட் இஸ் அவங்க வந்து அங்க இருக்கிற பிரஜைகள் இருக்கிற ஆளுங்க எப்படின்னு சொன்னா, இந்த கஸ்டம்ஸோ தட் இஸ் இந்த வழிபாடு முறையினாலேயோ இல்லை வந்து மரபுனாலேயோ ரூல் பிரகாரமா அவங்க கிருஷ்ணரை வந்து அங்க இருக்கிற அந்த பிரஜால இருக்கிற ஆளுங்க கிருஷ்ணன் நேசிக்கல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பேஷனேட்டா வந்து அவங்க பேஷனேட்டா கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு அந்த பக்தி வந்தது அவங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ராக ஆத்மீக பக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா ராகானுக பக்தி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் மனதுக்குள்ள ஒரு ரூல்ஸ், தட் இஸ் எந்தவித ஒரு என்ன சொல்றது ஒரு வரைபாடு இல்லாம அப்படியே இதாக தோணுது இல்லையா, ஒரு அந்த மெல்லோஸ்ல போய் தோன்றுறது இல்லையா. அப்போ நம்ம சொல்ற அந்த 5 ரசம் சொல்றோம், சாந்த ரசா இல்ல தாசிய ரசா, சாக்கிய ரசா. தட் இஸ் ஒருத்தரும் வந்து ஒரு பாவத்தில் கிருஷ்ணரை அப்படியே வந்து வணங்குறாங்க. எப்படின்னா கோபிஸா இருக்கட்டும், இல்ல கிருஷ்ணனுடைய எக்ஸால்டட் டிவோட்டீஸ் இருக்கட்டும்,
அவங்க வந்து கிருஷ்ணரை வணங்குற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசத்துல வந்து கிருஷ்ணரை பாவிச்சு வணங்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியோ இல்ல வந்து ஒரு கிருஷ்ணர் கையில் இருக்கிற இந்த புஷ்பம் இல்ல வந்து ஃப்ளூட் அந்த மாதிரி இருக்கிற இதனாலயோ இல்ல வந்து தாயார் மாதிரியோ இல்ல ஃப்ரெண்டு மாதிரியோ அப்படி அந்த அது மாதிரி அவங்க பாவிச்சு அவங்க வந்து கிருஷ்ணரை வணங்குறாங்க. அது வந்து அந்த அந்த 5 ரசத்துல வந்து அவங்க பண்றதுனால ஸோ அதை நம்ம வந்து ராகானுகா பக்தி அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் மெயின் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அங்க இருக்கிற பிரஜைகள் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டில் இருக்கோம், அந்த ராஜாவை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்ப எல்லாரும் வந்து ராஜாவை வந்து நல்ல வார்த்தை சொல்லி அதை சொல்றதெல்லாம் கேட்டு அவர் மேல ஒரு பக்தி பயபக்தியோட ஃபுல்லா இது பண்றோம் இல்லையா. அதுக்கும் தட் இஸ் ராஜாவோட கூட இருக்கிற ஆளுங்க வந்து ராஜா மேல அளவு கடந்த பிரியம் வச்சு பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். தட் இஸ் எல்லாருக்கும் பிரியம் இருக்கு. தட் இஸ் பிரஜைக்கு நல்ல ராஜாவை வந்து பிரஜைகள் பிரியத்தோட சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. அது வந்து ராக ஆத்மிகா சொல்றாங்க. ஆனால் அது கூட அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலாக வந்து இந்த ராஜாவோட தட் இஸ் க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களோ இல்லை வந்து ராஜா மேல சிலவங்க அந்த அளவுக்கு ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா. தட் இஸ் அவரை ஒரு ஃப்ரெண்ட் ஆகவோ இல்லை அவருடைய என்ன சொல்றது அவரை ஒரு ஒரு ரொம்ப இன்ஃபார்மலாவா இன்டிமேட்டா இன்ஃபார்மல் இல்ல இன்டிமேட்டா. ஓகே ஓகே தட் இஸ் ஒன்னு வந்து கலெக்டிவ் நல்ல ஒரு இதுவும் நல்ல எல்லாரும் வந்து விரும்புறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஸ்பான்டேனியஸா இன்டிமேட்டா வந்து சிலவங்க வந்து அவரை வணங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி குரூடா சொல்லணும்னா அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு தலைவர் இருக்காரு இல்ல வந்து ஒரு இது இருக்காங்க வச்சுக்கோங்க இல்ல அப்படியே வேணாம் அப்படியே பெட்டர் எக்ஸாம்பிள் இல்லை திஸ். ஓகே நமக்கு வந்து ஒரு ஹரே கிருஷ்ண பிரபுஜி 3:55 ஆகுது பிரபுஜி. நீங்க அந்த கிளாஸ் டைம் ஆகுது இல்ல பிரபுஜி? ஓ ஆமா முடிச்சிடலாம். ஓகே பிரபுஜி. சப்போஸ் ஒரு ஒரு சேஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மாதாஜி. தட் இஸ் நம்ம வந்து பக்தியோட வந்து ஒரு ஒரு முனிவரை நம்ம வந்து ஒரு சேஜ் வந்து நம்ம வழிபடுறோம், அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறோம், அவர் ஆத்மாத்மா நம்ம வந்து அவர் சொல்றது கேட்கிறோம். அதே டைம்ல அவரோட சீடர்கள் கூட இருக்கிற சீடர்கள் வந்து அவர்கிட்ட வழிபடுறது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும், ஸ்பான்டேனியஸா இருக்கும். அதுதான் வித்தியாசம் ராக ஆத்மிகாக்கும் ராக அணுகாக்கும். ஓகே ஓகே ஓகே. That is one வந்து everybody they will be loving இந்த கேட்டகரி நம்ம என்ன கேட்டகரி அவுட்சைடர்ஸ் என்ன கேட்டகரி சிஷ்யர் என்ன கேட்டகரி? ஆமா சிஷ்யர் வந்து ராக அணுகா வந்துரும். தட் இஸ் சிஷ்யர் ரொம்ப இன்டிமேட்டா அவருக்கு வந்து அவருக்கு பணிவிடை செஞ்சு எல்லாம் பண்றாங்க. அது ராக அணுகா வந்துரும். ஓகே பிரபுஜி. That's the difference. Thank you பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. Wonderful. ஹரே கிருஷ்ணா.